வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 28/12/2025 விசுவாவசு ஆண்டு மார்கழி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். தனுசு லக்கணம் இருப்பு. இன்று 3 நாளிகை 18 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:26க்கு. கரணன் 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 7:46 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:18 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று காலை 7:02 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இன்று காலை 7:46 வரை பவம், பின்பு மாலை 6:14 வரை பாலவம், பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:18 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:25 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை 5:18 வரை மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையுமே நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்பட காண்பீங்க. செய்கின்ற செயலில் பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணூர் கழித்தல், சூரிய வழிபாடு செய்வது மிக நல்லது. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர உடல் ஆரோக்கியம் எல்லாம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளுங்க. அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறணும், உங்களுடைய எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி வெற்றி பெறணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் இந்த சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. வாரத்தில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படுதுங்க. அந்த வகையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுதுங்க. அப்போ இந்த நாளில் சூரிய வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த உலகினை ஒளிபரச் செய்யக்கூடிய கடவுளாக கருதப்படுபவர் இந்த சூரிய பகவான் தாங்க. நவக்கிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக கருதப்படும் கிரகமும் இந்த சூரிய பகவான் தாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அனைத்து கிரகங்களையும் ஆளுமை செய்யக்கூடிய தன்மை இந்த சூரியனுக்கு மட்டுமே உண்டுங்க. மற்ற கிரகங்களை வக்ரகர செய்யக்கூடிய சக்தியும் அஸ்தமனம் பெற செய்யக்கூடிய சக்தியும் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவானுக்கு உள்ள ஒரு சிறப்பு அம்சமாகவும் இருக்குங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுவதற்கு பல விரத வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குதுங்க. அந்த வகையில் உலகிற்கு ஒளியை தந்து அனைத்திற்கும் உயிராற்றலை தருகின்ற அந்த சூரிய பகவானுடைய அருளை பெற்றுத்தரும் இந்த ஞாயிறு விரதம் அல்லது சூரிய விரதம் மேற்கொள்ளும் முறை பற்றியும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், பலன்கள் இதெல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபடுவதால நம் முன் நிற்கக்கூடிய எதிரி, அதாவது யாராக இருந்தாலும் சூரியனை போல நின்று எதிரிகளை வென்று விடலாமுங்க. அப்போ சூரியன் தான் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் என்பதால இந்த பிரபஞ்சத்துக்கு ஆற்றலை தரக்கூடியவரும் இவர் தாங்க. இவரை வழிபடுபவர்களுக்கு நிச்சயம் போதுமான ஆற்றலை தந்து வெற்றி பெறச் செய்வார் சூரிய பகவானுங்க. அப்போ நீங்கள் சூரிய விரதம் மேற்கொள்ளக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரதம் இருப்பவர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்துடணுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடிட வேண்டுங்க.
பூஜை செய்யக்கூடிய இடத்தை நன்கு சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து வைத்து கொள்ளுங்க. அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிகப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் வகை ஆகியவற்றை எல்லாத்தையும் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டுங்க. விளக்கை ஏற்றிக்கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி விட்டு வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தத்தை போல தெளிக்க வேண்டுங்க. பூஜை முடிந்தவுடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட வேண்டிய ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டுங்க. குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை நீங்கள் சாப்பிடலாம். அதன் பின்பு மாலை வரை பார்த்தீங்கன்னா தண்ணீர் அருந்த வேண்டாம். பால், இது எதுவுமே பாலை தவிர, தண்ணீர் பாலை தவிர வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க. காலை முதல் மாலை வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக நீங்கள் சாப்பிட்டு விட வேண்டுமுங்க. ஒருவேளை அந்த சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக நீங்கள் சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட வேண்டாமுங்க. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் நீங்கள் சாப்பிட வேண்டுங்க. அப்போ இப்படி வழிபாடு செய்வதால் என்ன பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கக்கூடுங்க. கொடிய நோய்கள் எதுவுமே உங்களுக்கு அண்டாதுங்க. நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடுங்க. முகத்தில் ஒரு வசீகர தோற்றங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். உடல் ஆரோக்கியம் பெற்று ஆயுள் காலம் எல்லாம் நீடிக்கக்கூடுங்க. சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பொருளாதார வளர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்றவற்றை எல்லாத்தையும் நீங்கள் இந்த சூரிய விரதம் இருப்பவர்களை எப்பொழுதுமே உங்களுக்கு அருகில் கூட வராதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு சூரியனுடைய பவர் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அவன் தன்னை எதிர்க்கக்கூடிய எதிராளி அரசனாகவே இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா எதிரிகள் எல்லாமே வீழ்ந்து போவார்கள்ங்க. அத்தகைய மகத்துவம் வாய்ந்தது தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதம்ங்க. அனைவருமே நீங்கள் இந்த சூரிய விரதத்தை மேற்கொண்டு நீங்களும் பயன்பெற வேண்டுகிறோம்ங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி சார்ந்த பணிகளை மேற்கொள்ள மிக ஏற்ற நாள், தேவாதரணை செய்வதற்கு மிக சிறந்த நாள், மந்திரம் படிக்க மிக உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு மிக நல்ல நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு லக்கணம் இருப்பு என்று 5:40 மணி முதல் 7:50 மணி வரை காலை. மகர லக்கணம் 8:55 மணி முதல் 9:56 மணி வரை. கும்ப லக்கணம் 9:57 மணி முதல் 11:50 மணி வரை. மீன லக்கணம் 11:51 மணி முதல் உங்களுக்கு 1:31 மணி வரை. மேஷ லக்கணம் 1:32 மணி முதல் 3:13 மணி வரை. ரிஷப லக்கணம் 3:14 மணி முதல் 5:07 மணி வரை. மிதுன லக்கணம் 5:08 மணி முதல் 7:13 மணி வரை. கடக லக்கணம் 7:14 மணி முதல் 9:24 மணி வரை. சிம்ம லக்கணம் 9:25 மணி முதல் 11:30 மணி வரை. கன்னி லக்கணம் 11:31 மணி முதல் 1:30 மணி வரை. துலாம் லக்கணம் 1:31 மணி முதல் 3:30 மணி வரை. விருச்சக லக்கணம் 3:31 மணி முதல் 5:35 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினைச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபகோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. கோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள் வாக்குங்க. அப்போ சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 கோரைகள்லேயும் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 கோரைகளும் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 கோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்து இந்த 3 கோரைக்குண்டான செயல்பாடுகளை செய்து வந்தாலும் உங்களுக்கு சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இன்றைய நாளுக்கான கோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய கோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சுக்கிர கோரை, 8 மணி முதல் 9 மணி வரை புதன் கோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சந்திர கோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சனி கோரை, 11 மணி முதல் 12 மணி வரை குரு கோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் கோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சூரிய கோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சுக்கிர கோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை புதன் கோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சந்திர கோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சனி கோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை குரு கோரை, 7 மணி முதல் 8 மணி வரை செவ்வாய் கோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சூரிய கோரை, 9 மணி முதல் 10 மணி வரை உங்களுக்கு சுக்கிர கோரை, 10 மணி முதல் 11 மணி வரை புதன் கோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சந்திர கோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சனி கோரை, 1 மணி முதல் 2 மணி வரை குரு கோரை, 2 மணி முதல் 3 மணி வரை செவ்வாய் கோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சூரிய கோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சுக்கிர கோரை,
5 மணி முதல் 6 மணி வரை புதன் ஹோரை. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சூரிய ஹோரை மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சூரிய ஹோரை பார்த்தீங்கன்னா சூரியனை ராஜக்கிரகம் என்று அழைப்பார்களுங்க. அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சூரிய பகவான் தாங்க. சூரிய ஹோரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வழக்கு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா மிக சிறந்தான ஒரு பலன்களை கிடைக்குங்க. மேல் அதிகாரிகளை நீங்கள் சந்தித்து பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் சூரிய ஹோரையில் பண்ணலாம். அரசு சார்ந்த ஏதாவது முயற்சிகள் பண்ணணும், சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருப்பவர்களை போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த சூரிய ஹோரையில் செய்யலாமுங்க. அதே போல் இந்த சூரிய ஹோரை நேரத்தில் உயில் சாசனம் எழுதலாம்னா எழுதலாமுங்க. இந்த சூரிய ஹோரையில் புதிதாக எந்த அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது அவ்வளவு நல்லதல்லங்க. சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஹோரை ஏற்றதல்லங்க. அதனால் சூரிய ஹோரையில் அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு சூரியனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க. ஞாயிற்றுக்கிழமைனாலே சூரிய பகவானை வழிபடுவதற்கு ஒரு மிக ஏற்ற நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ சூரியனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையுமே பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற ஆடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் சூரியனை வழிபட்டு வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் அரசியல் அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு உயரத்தையும் உச்சத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கடகம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சார்ந்து அதாவது பலன்கள் உங்களுக்கு சார்ந்து காணப்படுங்க. அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமற்ற நாளாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு புதிய காரியத்தையும் தொடங்காமல் இருப்பது மிக நல்லது. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், கும்பத்தில் சனி, ராகு, மீனத்தில் சந்திரன். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஊக்கமும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் பயனுள்ள முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் நற்பலன்களை அதிகமாக இன்றைய நாள் எதிர்பார்க்கலாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த எண்ணல்கள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக மறையக்கூடும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சமூகம் தொடர்பான சில பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. நல்ல வெளியிடங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு காணப்படுதுங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரம் தொடர்பான பணிகளில் நல்ல லாபங்களும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரபரப்பான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் காணப்படும். சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் அலைச்சல்களும் இருந்தால் கூட ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அவசர முடிவுகளை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. உங்களுடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி செய்வீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்பு அந்யோன்யம் இதெல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் வியாபாரத்தில் பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது இன்றைய நாள் நல்லது. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் தான் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்றைய நாள் விரைவில் ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றலும் தைரியமும் இருக்குது. உங்களுடைய பணிகளில் திறமைகளை நிரூபிக்கக்கூடிய பல வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதையெல்லாம் நீங்கள் எளிதாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. நல்ல தொழிலில் நல்ல லாபங்களும் உண்டாகக்கூடும். அதே போல் வேலையாட்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது மிக நல்லது.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அமைதியும் நல்லிணக்கமும் உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். அதே போல் உங்களுடைய கணவன் மனைவிக்கு இருவருக்குமே இடையே பார்த்தீங்கன்னா சில நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அதே போல் மனைவியுடைய சில புரிதல்களை எல்லாம் நீங்கள் செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அவங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு மிக சிறப்பாக இருக்குங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சி மன திருப்தியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எப்படியுமே இன்றைய நாள் கவலை கொள்ள தேவையில்லை. அவர்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அது கல்வியிலையும் இருந்தாலும் சரி, விளையாட்டுத் துறைகளில் இருந்தாலும் சரி, போட்டிகள்லையும் இருந்தாலும் சரி, அவங்களுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் அவர்களுடைய தன்மை மிக உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா பங்கு முதலீடு செய்வது இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடுங்க. பங்கு வர்த்தகம் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ நிதி நிலைமையும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தையும் நீங்கள் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த ஏதாவது விஷயங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. உயர்கல்வியில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வாழ்க்கையில் சில மாற்றமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் அமையக்கூடுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடன் இருப்பவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போது. உங்களுடைய கணவர் வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு எல்லாமே மேம்படக்கூடுங்க. தனவரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே உங்களுக்கு சூழல்கள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. புதிய கலைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஈடுபாடுகள் எல்லாமே காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இன்றைய நாள் விலகி உங்களுக்கு பேச்சுக்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. உடன் பிறந்தவர்களிடம் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. முகத்தில் பொலிவும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பணப்புழக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. தொலைதூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு
காணப்படுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு செல்லக்கூடிய சில வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையில நல்ல ஒரு அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அலுவலகத்தில் நீங்கள் உங்களுடைய அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள், உற்சாகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு எல்லாம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் நிச்சயம் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உதவி, பதவி உயர்வு இதெல்லாம் தந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுது. உங்கள் திறமைக்கு ஏற்ப அங்கீகாரம் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இல்லாட்ட கூட உங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்தாப்புல சில தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று முழுவதுமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. இதனை உங்களுடைய துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல புரிந்துணர்வு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களில் சென்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படுங்க. இதே போல் காதல் விஷயங்கள் இருப்பவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. நல்ல புரிந்துணர்வு காதலர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுங்க. குழந்தைகளுடைய கல்வி, படிப்பு விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் திறமைகள் வெளிப்படக்கூடும். திறமைகளால் சில நல்ல முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. அதனால் உங்களுக்கு சில ஊக்கத்தொகைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. மகிழ்ச்சி அடைவீங்க. நல்ல வரையில் உங்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பான ஒரு முறையில் இன்றைய நாள் கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. நிதி நிலைமை உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மனதளவில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் திடமான ஒரு உறுதியும் இருப்பதால் பார்த்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கற்பனை சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையானவர்களை பற்றிய ஒரு புரிதல்கள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்தியோகத்தில் ஒரு பொறுப்பும் அலைச்சலும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்துவாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான சில பேச்சாற்றல் மூலம் பார்த்தீங்கன்னா எதையுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் தென்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்குண்டான வழிகளை எல்லாமே இன்றைய நாள் சிறந்த வழியில முயற்சி மேற்கொள்வீங்க. உங்களுடைய தைரியம், ஆற்றல், தன்னம்பிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உறவினர்களுடைய வருகையில மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல அனுபவ ரீதியாக பணி சார்ந்த சில முடிவுகளை எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கடன் சார்ந்த ஏதாவது சில பிரச்சனைகள் அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்தா கூட இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவுகள் உண்டாகக்கூடுங்க. தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடும். தனவரவுல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இன்றைய நாள் முற்றிலும் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப நீண்ட கால முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சில விஷயங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப எதிலுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டா கூட தேவையான பணம் உங்களிடம் இருப்பதால எதையுமே சமாளிக்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் உங்களிடம் இன்றைய நாள் நிறைய காணப்படுங்க. அப்ப எதிரிகள் வகையில நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானத்தோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உறவினர்களிடம் நீங்க பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. மற்றவருடன் நீங்கள் வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாமுங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல கொஞ்சம் தலையிடாமல் இருக்க வேண்டியது நல்லதுங்க. வியாபாரத்துல விற்பனை சற்று சுமாரா தாங்க இருக்கும். இன்றைய நாள் பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா உங்களுடைய வேலை தொழில் விஷயங்கள்ல நல்லபடியாக இன்றைய நாள் முடியக்கூடுங்க. இன்றைய நாள் பங்குதாரர்களால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணி சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படும். ஒரு சில விஷயங்கள்ல நற்பெயரை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நீங்கள் பணியாற்றக்கூடிய விதமும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்றைய நாள் எதிர்பாராத விதையில உங்கள் திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அந்த வகையில இன்றைய நாள் மனதில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடும். மேலதிகாரிகளுடைய கவனத்தை எல்லாம் நீங்க ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளும் வளர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ தொழில வியாபாரத்துல உங்களுக்கு சில விற்பனை லாபம் இதெல்லாம் சற்று குறைந்து காணப்பட்டா கூட உங்களுடைய திறமைக்கு உண்டான சில வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படுங்க. அதனால இன்றைய நாள் எதையுமே நீங்க பொருட்படுத்த வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை போடுங்க. இன்றைய நாள் இல்லாட்ட 2-3 நாட்கள் கழித்து கூட உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு இனிமையான ஒரு அணுகுமுறை உங்களுடைய துணையை பார்த்தீங்கன்னா மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அதனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்லுறவை பேணக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவுல ஒரு புரிந்துணர்வு எல்லாமே ஏற்படக்கூடுங்க. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. குழந்தைகள் விஷயங்கள்ல கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அவங்க எந்த இடத்துல போய் அவங்க போட்டி தேர்வுகள் ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயம் இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அவர்கள் மாணவர்கள் குழந்தைகள் கல்வி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்றைய நாள் எதையுமே நீங்க கவலைப்பட வேண்டாமுங்க. அதே போல அவர்களுடைய ஆற்றலால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் அதிகமான ஒரு பணம் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. அதே போல இன்றைய நாள் கடன்கள் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த கடன்கள் திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதனால இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நேர்மறையான எண்ணங்களும் அதிக ஆற்றலும் தாங்க உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு முழு காரணமாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வெளி வட்டாரங்கள்ல கொஞ்சம் அலைச்சல்கள், உங்களுக்கு சோர்வு இதெல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தா கூட நிதானமாக இருங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பிற மொழி மக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உபரி வருமானம் குறித்த எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடும். பொன் பொருள் சேர்க்கை இதெல்லாம் கையாள்வதில் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க, உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும் 6ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களும் உடன் இருப்பவர்களும் உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குதுங்க. அப்போ குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உருவாகக்கூடும். கற்பனை துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ எந்த ஒரு செயலையுமே நீங்கள் சுறுசுறுப்புடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்கள் மீதான நம்பிக்கை பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உருவாகுதுங்க. அப்போ நெருக்கமானவரிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா போதும், எல்லா விதத்திலையுமே உங்களுடைய காரியங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாமுங்க. இப்போ எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும் என்று சொல்லலாமுங்க. அப்போ நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. உற்சாகமான ஒரு நாளாகவும் இருக்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இப்போ வாழ்க்கை துணையுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது இன்றைய நாள். காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அலுவலகத்தில் உங்களுக்கு வழக்கமான நிலையை உங்களுக்கு காணப்பட்டால் கூட சக ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வாங்க. அப்போ அதனால் வியாபாரத்தில் விற்பனை லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் வியாபாரத்திலையும் உங்களுக்கு தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்களும் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் சில இனிமையான ஆச்சரியங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அதனால் பணிகளில் கொஞ்சம் உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் எதையுமே சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. மனதளவில் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முழுவதும் கிடைக்கக்கூடுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான நட்பான ஒரு அணுகுமுறை பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதெல்லாம் எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. அதனால் நீங்கள் உங்கள் இருவருக்கும் மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்து தாங்க உங்களுக்கு வெளிப்படும். அதனால் நீங்கள் நினைக்கிறது தான் அவங்களும் செய்வாங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரித்து காணப்படுது. இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கல்வி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. குழந்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்து உங்களுடைய அரவணைப்பிலையும் உங்களுடைய கண்காணிப்பிலையும் நீங்கள் வைத்திருப்பது மிக மிக நல்லதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதனால் அந்த நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திடுவீங்க. அந்த பண நிதி உங்களுக்கு திருப்தியாக இருப்பதாலே மனதளவில் தைரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால் நிதி நிலைமையில் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சியான ஒரு மனநிலை காரணமாக ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்குங்க. நல்ல சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் எளிதாக கடக்கக்கூடிய ஒரு நிலை உங்களிடம் காணப்படுதுங்க. ஆரோக்கியம் இருந்தாலே போதும், உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய மாற்றி தருவாருங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் புதிய எண்ணங்கள் எல்லாம் தோன்றி கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. உங்களுடைய வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது இன்றைய நாள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கடன் தொல்லைகள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு தாங்க இருக்குது. அதே போல் உங்களுடைய நண்பர்கள் பற்றிய ஒரு புரிதலும் ஒரு மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில வரவுகளால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய
பணமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. வியாபாரத்தில் உங்களுக்கு அணுகுமுறைகளில் சில மாற்றங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுமுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அதிக நேரம் செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு முயற்சிகளை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ கடின உழைப்பு தான் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தருங்க. அதிக பொறுப்புகள் காரணமாக இன்றைய நாள் உங்களுடைய வேலையில் வந்து மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வேலைப்பளு அதிகமாக காணப்படும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. சமூக பணிகளில் உங்களுக்கு மரியாதை எல்லாம் மேம்பட காண்பீங்க. அதே போல் உங்களுடைய பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நல்ல கை கொடுக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ கொடுக்கல் வாங்கல்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. தந்தையுடைய தேவையை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தொழிலில் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. அதே போல் காரியங்களில் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுதுங்க. பயன்படுத்தி கொள்ளுங்க. சிலருக்கு சகோதரர்களால் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமுடன் இருந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது. சிலருக்கு நவீனமான டிசைன்களில் புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் ஏற்படுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அதே போல் தந்தையுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வீங்க. தந்தையின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதுங்க. நீங்கள் இன்றைய நாள் வியாபாரத்தில் பணியாளர்களுடைய நல்லபடி உங்களுடைய ஒத்துழைப்பு இருப்பதால் பார்த்தீங்கன்னா லாபமும் சற்று அதிகரித்து காணப்பட்டால் கூட செலவினங்களும் அதற்கு தகுந்தாப்பில் இருக்குங்க. குலதெய்வத்தை நீங்கள் மானசீகமாக வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாத்தையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் தவறுகள் ஏற்பட இருப்பதால் அதனால் திட்டமிடுதலுடன் செயல்படுவது நல்லது. நேரம் மற்றும் ஆற்றலை நன்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் சற்று அதிகரித்து காணப்பட்டால் கூட செலவினங்களும் அதற்கு தகுந்தாப்பில் இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுதுங்க. குடும்பத்தில் சூடான விவாதங்கள் வந்து நிறையாக இருக்குங்க. அதனால் சில அமைதியும் ஒரு பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் வந்து எதையுமே விட்டு கொடுத்து நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் செயல்படுவது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அவர்களுடைய ரொட்டீன் வந்து எப்பொழுதும் போல் போய்கிட்டு இருக்கும். அதில் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று அதிக செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நேருது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள். விரைய செலவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. அதுதாங்க உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று அதிக பதட்டம் காரணமாக பார்த்தீங்கன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க. அப்போ ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம்,
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறைகளில் சில மாற்றங்களும் உங்களுக்கு காணப்படக்கூடும். பொன்பொருள் சேர்க்கைக்கு உண்டான சில பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கற்பனை தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படும். அதே போல இலக்கியம் சார்ந்த துறைகளில் உங்களுடைய ஈடுபாடுகள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் பற்றினா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்க ஒரு சூழ்நிலைகள் தாங்க இருக்குது. அப்போ மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. அப்போ யதார்த்தமான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்வது இன்றைய நாள் நல்லது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணுங்க. பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பணவரவு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சில தடைகள் கூட வரலாமுங்க. புதுமையான விஷயங்களில் உங்களுடைய ஆர்வங்கள் அதிகமாக காணப்படும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு எல்லாம் கிடைக்க போகுது. உங்களுடைய வாகன பயணத்தில் கொஞ்சம் விவேகமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தில் உங்கள் மீதான மதிப்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. பழைய சிக்கல்கள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வியாபாரத்தில் ஒரு மறைமுகமான போட்டிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. அனுகூலமான பலன்கள் கிடைக்க சற்று நீங்கள் போராட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் காலதாமதங்கள்லாம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு, அரவணைப்பு இது சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் புதிய முயற்சிகளையெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. அப்போ உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. வாழ்க்கை துணை வழியில் உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்குங்க. அப்போ வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் நடைபெறுங்க. இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபட நற்பலன்கள் சற்று உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சில தவறுகள் நேர வாய்ப்பு இருப்பதால் பணிகளை கொஞ்சம் திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சக பணியாளருடன் உங்களுக்கு கருத்து வேற்றுமைகள் எல்லாம் வரலாம். இதனால் சில சங்கடங்கள் உங்கள் இருவருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கலகலப்பு ஆகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் பொறுமையுடன் இருப்பது மிக நல்லது. தொழில் விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் நடந்து கொள்வதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படலாம். அதனால் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. நல்லுறவையெல்லாம் நீங்கள் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உணர்ச்சி வசமான சில உணர்வுகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லதுங்க. எப்பொழுதுமே உங்கள் இருவருக்கும் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருங்க. அதுதான் குடும்பத்துக்கு நல்லதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா
சோம்பேறித்தனம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அந்த அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை. அதனால் நிதி நிலைமையை நீங்கள் சமாளிப்பதே இன்றைய நாள் கடினமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பதட்டம், அசௌகரியம், இதன் காரணமாக உங்களுடைய முட்டி வலி இந்த மாதிரியான சில விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருங்க. யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நடைபயிற்சி எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன்னா அது நடைபயிற்சி தாங்க. தினசரி உங்களுக்கு ஒரு 3 மைலாவது நடங்க. காலை மாலை 2 வேளையிலையும் நடந்துக்கிட்டே இருங்க. வேலை இல்லாதவங்க, வேலை இருக்கிறவங்க அவங்க தினசரி நடந்துருவாங்க. வேலை இல்லாதவங்க தாங்க இந்த இடத்துல பெரிய பிரச்சனைக்கு ஆளாகுது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நண்பர்கள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடன் இருப்பவர்களால் சில பொறுப்புகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் வருமானத்தில் திருப்தியான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையக்கூடுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட காரியங்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா செய்து முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அதே போல் பொறுமையும் இன்றைய நாள் மிக அவசியம்ங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் தைரியத்துடன் எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தைரியம் அதிகரித்து காணப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக நல்ல நாளாக இருக்க போதுங்க. தொழிலில் அபிவிருத்திக்கான ஒரு சூழல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்று மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உத்தியோக பணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகள் எல்லாமே மேம்படக்கூடும். மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. கலைத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ ஊக்கம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போதுங்க. சகோதரர்கள் வகையில் சில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அவசர முடிவுகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்துருங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. கணவன் மனைவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இருவரும் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. வியாபாரத்தில் பணியாளர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ லாபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே உங்களுக்கு இருக்கக்கூடும். ஆஞ்சநேயரை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகி ஓடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிச்சிருவீங்க. எளிமையாக அதை ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க.
உங்களுடைய பணிகளை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக உற்சாகத்துடனும் ஒரு திட்டமிடுதலுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் இதெல்லாம் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போது உங்களுடைய தொழிலில் அபிவிருத்திக்கு உண்டான ஒரு சூழல், அதாவது உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொள்வீங்க. இன்றைய நாள் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இதன் மூலம் உங்களுடைய அவர்கள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. உங்கள் இருவருக்குமே மன மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நன்மதிப்புகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ குழந்தைகள் மூலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளும் ஒன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று போதிய அளவு உங்களுக்கு நிதிகள் மிக சிறப்பாகவே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய பண தேவைகள்லாம் இன்று பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. அப்போது நீங்கள் அதிக அளவில் பணத்தை இன்றைய நாள் சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்போதே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. யோகா, தியானம் இந்த மாதிரியான சில விஷயங்களையும் ஈடுபடும் போது ஆரோக்கியம் இன்னும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு பழைய நினைவுகள் மூலம் அவ்வப்போது ஏற்பட்டெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு ஆதாயங்களும் இன்றைய நாள் ஏற்பட காண்பீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோக பணிகளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஏதாவது விளையாட்டு விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்புக்குண்டான ஒரு பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கிடைக்க போகுதுங்க. அப்போ உங்களை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய நேர்மையான முயற்சிகள் மூலம் பார்த்தீங்கன்னா அனைத்துமே வெற்றியாகும். அனைத்து விதத்திலையுமே சாதகமான முடிவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் சில முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே கிடைக்க கொடுங்க. அப்போ புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உங்களுக்கு வரவுகளால் சில சேமிப்புகள் அதிகரிக்க கொடுங்க. அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் ஒரு சிலருக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே
ஏற்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு நாளாக இருந்தால் கூட எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்று புதிய முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதாக இருந்தாலும் துணிந்து செய்யலாம். எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட்டால் கூட அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. இப்போ அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட இடையூறுகளை நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கத்தை விட இன்றைய நாள் லாபங்களும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இன்றைய நாள் மகான் ராகவேந்திரரை வழிபடுவதன் மூலம் மன அமைதிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை, மன தைரியம், உறுதி, ஆற்றல் எல்லாமே அதிகமாக காணப்படுவதால் எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் எளிமையாக சமாளிப்பீங்க. உங்களுடைய பணியினுடைய நன்மை கருதி நீங்கள் எதையுமே துணிந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பணியினுடைய தீவிரத்தை நீங்கள் முழுமைப்படுத்தி உங்களுடைய வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு வருமானமும் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. தொழிலில் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ரிட்டர்ன்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு சாதகமான முடிவுகள் தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு அரவணைப்பு அது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. இதுவரை இருந்து வந்த சில சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நீங்கள் இருவருமே பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு உறவு நிலைகள் இன்றைய நாள் காணப்படும். உரையாடும் போதும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போது இன்றைய நாள் குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று முழுவதுமே உங்களுடைய ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் அது தென்படுங்க. அவர்களும் பார்த்தீங்கன்னா மிக சந்தோஷமாக கல்வியில் முன்னேறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அப்போ எந்த இடத்துலையுமே அவர்களுடைய சோடை போகாத ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எந்த இடத்துலையுமே சோடை போக மாட்டாங்க. ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுக்கு உண்டான பிரச்சனைகளே இருக்காது. இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. சரிவிகித உணவுகளை எல்லாம் மேற்கொள்ளுங்க. அதே போல் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. எண்ணெய் வகை, கார வகை உணவுகளை எல்லாம் தவிர்த்தீங்கன்னா அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மறைய காண்பீங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நுட்பமான விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு தனிப்பட்ட ஆர்வங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கடன் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் உண்டாகக்கூடுங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இன்றைய நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல லாபகரமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு காணப்பட போகுது. ஆன்மீக பணிகளில் தனிப்பட்ட ஆர்வமும் உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகக்கூடுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க.
உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இதனால் உங்களுடைய செயல்களை நீங்கள் திறமையாக ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. பொருத்தமான செயல்களை செய்து உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலனையும் அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் இன்றைய நாள் விதண்டாவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளுடைய செயல்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மனதில் தைரியமும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே பார்த்தீங்கன்னா துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் இருக்குன்னே சொல்லலாமுங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையால் இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். அவர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இன்றைய நாள் மிக ஒரு சிறப்பான ஒரு ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தாய்மாமன் வழியில் ஒரு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அலுவலக பணியின் காரணமாக பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நேரிடும். வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதனுடன் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் நீங்கள் வெற்றிகரமான சில பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கு பதவி உயர்வு அதே போல் சம்பள உயர்வு இது மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படுங்க. அந்த திறமைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர்வுகளும் இன்றைய நாள் வாய்க்கக்கூடுங்க. அதனால் தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு விற்பனை லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. தொழிலில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உழைப்புகளை கொஞ்சம் போட வேண்டிய ஒரு நாட்களாகவும் இருக்குங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் கணவன் மனைவிக்கிடையே இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ உங்கள் துணையுடன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதுனால உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்கள் குடும்ப வளர்ச்சி பற்றிய ஆலோசனைகளை எல்லாம் நடத்துவீங்க. குடும்பத்தை எப்படியெல்லாம் முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் இருவருமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து முன்னேற்றக்கூடிய ஒரு வழிவகையையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் நல்ல ஒரு கல்விக்கு முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளுங்க. குழந்தைகள் கொஞ்சம் சின்ன சின்ன விளையாட்டு பிரியத்தில் சில விஷயங்கள் பண்ணால் கூட நீங்கள் பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளை கொஞ்சம் பக்குவத்துடன் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் இன்றைய நாள் முயற்சி பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. லாபம் தரக்கூடிய முதலீட்டுக்கான சில திட்டங்களை எல்லாம் நீங்கள் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. எளிதாக இன்றைய நாள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பாக வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுங்க. பிற்காலத்திற்கு இப்போவே நீங்கள் அடித்தளம் போடலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு தைரியமான ஒரு அணுகுமுறையின் காரணமாகவே மிக சிறந்த ஆரோக்கியத்துடனும் இன்றைய நாள் இருப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதுலையுமே நீங்கள் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்தியோக ரீதியான சில பயணங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. போட்டிகளில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக உண்டாகக்கூடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளுன்னு சொல்லலாமுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க.
தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு வரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அப்போ இன்று புத்துணர்ச்சியுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. இதுவரை தடைப்பட்ட சில வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். சக ஊழியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் புதிய பாதைகள் எல்லாமே உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. வியாபார நிமித்தமான சில சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு அந்யோன்யம் அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடுங்க. தாயோடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டுங்க. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுடைய ஆதரவு முற்றிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்றைய நாள் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. நீங்கள் தொழில் சார்ந்த முறையில் உங்களுடைய பணிகளை உற்சாகமாக முடிப்பீங்க. தைரியத்தோடும் செயல்படுவீங்க. எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. தொழிலில் ஒரு நல்ல லாபமும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் கூட அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நட்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உங்களுடைய துணையுடைய உறவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு, புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக ஏற்படுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து குதூகலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. இன்னைக்கு குடும்பத்தில் அதே போல் கல்வி விஷயங்கள், அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாமுங்க. அவர்கள் எடுத்த காரியங்களை திறம்பட செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் தென்படுதுங்க. அதனால் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உத்வேகமும் அவங்களிடம் தென்படுது. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களால் அதிக அளவு உங்களுக்கு நிதியை சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அதேபோல் நிதி பிரச்சனை உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைய நாள் அமையாது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கூடுதல் சக்தி, அதாவது ஆரோக்கியம், ஆற்றல் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருப்பதாலேயே உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியம் எல்லாமே தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்திலேயே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆரோக்கிய பிரச்சனை இல்லைனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மன நிறைவு, ஆனந்தம், சந்தோஷம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுமுங்க.
அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியருடன் ஒரு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்பட்டு மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வெளி உணவுகளை இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க, அது உங்களுக்கு மிக நல்லது. நெருக்கமானவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க, மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்பராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக காணப்படக்கூடிய ஒரு நாளுங்க. அதனால் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி காண்பீங்க. அதே போல் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் எடுக்கலாமுங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலுமே துணிந்து தைரியத்துடன் எடுக்கலாமுங்க. எல்லா முடிவுகளுமே உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் உங்களை விலகிச் சென்றவர்கள், உங்களிடமிருந்து விலகிச் சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. விவசாய பணிகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பொறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மனதளவுலையும் சரி, அதே போல் உங்களுடைய நாட்களாக இருந்தாலும் சரி, அந்த நாட்களில் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தையும் புதிய மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு உயர்வுகள் நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணிவும் நிதானமும் மிக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று சகோதரர்களால் பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் யோகமும் ஏற்படுதுங்க. எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராக இருக்குமென்னு சொல்லணும்னா அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு உங்களுடைய நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. பணியாளர்கள் நல்லபடி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுமூகமான ஒரு சூழ்நிலைகள், பணி நடக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய ஒரு உகந்த நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையாக மேற்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. மேலதிகாரிகளுடைய பார்வை உங்கள் மீது விழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்களும் இல்லாட்ட கூட உங்களுடைய திறமைக்கு தகுந்தாப்புல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி
மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய இனிமையான வார்த்தை மற்றும் நேர்மையான சில அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையை மகிழ்விக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்த நாளாக இருக்குது. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு எதிலுமே வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய துணைவியார் உங்களுக்கு இன்றைய நாள் உறுதுணையாக இருக்கக்கூடிய பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. எதிலுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் அதே போல் கல்வியில் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இருந்தாலும் வெளியிடங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு செல்ல சொல்லுங்கள். அது உங்களுக்கு இன்றைய நாள் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு பாராட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு ஊக்கத்தொகை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் நிதி நிலைமையிலே இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவில் உங்களுடைய திறமைகள் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாங்க. அதனால் இன்றைய நாள் வலிமையாக உங்களுடைய மனதளவில் உங்களுடைய வலிமையை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தால் கூட வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை எல்லாம் முற்றிலும் தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்களை எல்லாத்தையும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் நிமித்தமான பயணங்கள் மூலம் நல்ல ஒரு அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆவணம் சார்ந்த செயல்பாடுகளில் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குதுங்க. அதே போல் மற்றவர்களுடைய பற்றிய ஒரு கருத்துக்களை எல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக மிக நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் இன்றைய நாள் கவனமுடன் இருக்க வேண்டுங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்திலையுமே இன்றைய நாள் விவேகத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு, சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகளை முடிக்க இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இப்போ இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிகள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. இப்போ நீங்கள் அமைதியான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இதனால் நல்ல முடிவுகளை எடுக்க உங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே வாய்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ சேமிப்பு தொடர்பான ஏதாவது சிந்தனைகள்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடும். உடன் பிறந்தவர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க, நிதானத்தோடு இருங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடம்பர செலவுகளை இன்றைய நாள் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. பொருளாதார ரீதியான சில நெருக்கடிகள்லாம் இருந்தால் கூட அது இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. எதிர்பார்த்த இடமாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வேலையிலேயே சரி ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும். முக்கிய ஆவணங்களுடைய
விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து சில உதவிகளும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அதே போல் பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதால் எதுலேயுமே உங்களுக்கு தைரியம் ஆற்றலும் உங்களுக்கு மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்யோன்யம் நல்லா அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. வாழ்க்கை துணையால் சில மகிழ்ச்சிகள் உண்டாக காண்பீங்க. பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லதுங்க. அதனால் இன்றைய நாள் மதியத்துக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடாமல் இருந்தாலே போதும், உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. அலுவலகத்தில் பணிச்சுமையின் காரணமாக உங்களுக்கு உடல் அசதிகள், மன சோர்வு இதெல்லாமே ஏற்படக்கூடுங்க. அதே போல் இன்றைய நாள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபங்களும் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிச்சிருவீங்க. அப்போ எதை கொடுத்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வேகம் அதிகமாக இருப்பதால் எதையுமே எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் தென்படுது. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகள் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பணிகளை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ எதிலையுமே சுறுசுறுப்பாகவும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய வியாபாரம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதே போல் உங்களுடைய லாபங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சற்று முந்தைய நாளை விட இன்றைய நாள் கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்களில் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் காணப்படுங்க. அதனால் இருவருமே நீங்கள் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பீங்க இன்றைய நாள். அதனால் துணையுடன் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தோடு பேசுவது நல்லது. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஒரு உள்ளுணர்வு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை உணர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ இருவருக்கும் இணைந்து நேரத்தை சிறப்பாக கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதனால் காதலர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. குழந்தைகள் விஷயங்களில் அவங்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் தென்படுது. அதே போல் அவங்களுக்கு சிறு சிறு சுணக்கங்கள்லாம் ஏற்பட்டால் கூட அந்த சுணக்கத்தை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட இருந்து அவங்கள பாதுகாத்து கொள்ள வேண்டியது நல்லது. அதே போல் வெளியிடங்களில் சென்றாங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்போடு செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தாங்கன்னு சொல்லலாங்க. அப்போ பணத்தை நீங்கள் பொறுத்தவரையில் பயனுள்ள ஒரு முடிவுகளை எல்லாத்தையும் எடுப்பீங்க. பண விஷயங்களில் நீங்கள் கவனமுடன் இருப்பீங்க. எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. நீங்கள் சிறந்த ஒரு ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அப்போ இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. விமர்சன பேச்சுக்களை எல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சொத்து விற்பது வாங்குவதில் நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே அமையக்கூடுதுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் நன்மைகள் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.